வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வுக்கான இந்த ஹால் டிக்கெட் எப்போ வரலாம் அண்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரலாம் அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த செப்டம்பர் 10 அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆகஸ்ட் 10 சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுட்டேன். அந்த சின்ன மிஸ்டேக்கு அது பார்த்தீங்கன்னா சில குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு. அது திரும்ப ஏதாவது சொல்லுங்கள் சொல்லி கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதனால தான் அகைன் சரி வீடியோ போட்டு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்லிடலாம் சொல்லி தான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஓகேங்களா, சின்ன மிஸ்டேக்கு தான். செப்டம்பர் 10 சொல்ல வர்றதுக்கு ஆகஸ்ட் 10 அப்படின்னு சொல்லிவிட்டேன். அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெளிவாக இன்னொரு வீடியோ கூட போடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணவே ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்ஷனை பற்றி என்னென்னு. ஆகஸ்ட் மந்த்து ஃபுல்லாக எக்ஸாமே கிடையாதுன்னு சொல்லி ஜூன் ஜூலையில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி சொல்லியிருப்போம். ரீசன்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த மந்த்து ஃபுல்லாக டெக்னிக்கல் எக்ஸாம், குறிப்பாக அந்த 2வது வாரம் 3வது வாரம் தான் டெக்னிக்கல் எக்ஸாம் கடுமையாக நடந்தது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா 31 அண்ட் செப்டம்பர் 1 கூட டைப்பிஸ்ட் எக்ஸாம் ஜூனியர் சீனியர் லெவலில் நடந்தது. அதுக்கப்புறமா செப்டம்பர் 7, 8 இந்த 2 தேதிகள் ஃப்ரீயாக இருக்குன்னு நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். திரும்பியும் சொல்கிறேன், உங்களை ரிப்பீட் பண்ணுறேன். செப்டம்பர் 14 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். பட் 15 ஒன்றும் இல்லை, சண்டே தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வைக்கிறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் செப்டம்பர் 21, 22 மற்றும் செப்டம்பர் 28, 29 சாட்டர்டே சண்டேல எக்ஸாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்படின்னா அந்த தேதிகளில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அந்த 4 தேதிகளில் தான் 4 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமே இந்த 4 நாள் நடக்க போகுது. அந்த தேதிகளில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு பிளான் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்படின்னா அதுக்காக நம்ம ஹால் டிக்கெட் எதிர்பார்க்குற தேதி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 அன்னைக்கு நம்ம ஹால் டிக்கெட் எதிர்பார்க்கலாம். அதாவது அந்த 4 தேதிகளில் எக்ஸாம் வைக்கணும் சொல்லி கன்ஃபர்மேஷனாக ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க. அப்படின்னா ஹால் டிக்கெட்டை நம்ம செப்டம்பர் 10 எதிர்பார்க்கலாம். இந்த வேர்டை தான் நான் ஆகஸ்ட் 10 சொல்லிவிட்டேன் தெரியாமல் மாற்றி. ஸோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க எல்லாருமே. அதுக்காக தான் சொல்லிக்கிறேன் செப்டம்பர் 10. ஓகேங்களா, ஆகஸ்ட் 10 அப்படின்றது கிடையாது. ஆகஸ்ட் 10 அப்படின்ற டேட்டு தான் முடிஞ்சு போகுது. இன்றைக்கி தான் 20 அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ அது பேசிக்காக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டாங்க அப்படின்றத. அதுக்காக தான் சரி ஓகே அகைன் கூட வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். அப்போ ஹால் டிக்கெட் செப்டம்பர் 10 பப்ளிஷ் ஆக போகுது. அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ பப்ளிஷ் ஆகலாம்? ஆகஸ்ட் 20 முதல் 29 அந்த தேதிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த இன்கேஸ் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ஆகஸ்ட் 20 to 29 தேதிகளில் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் அந்த லாஸ்ட் 3rd வீக் அண்ட் 4th வீக்கில் எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம அசால்ட்டாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா? பிகாஸ் ஏன்னா அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் இந்த தேதியில் இருக்கும் அப்படின்றத நம்மளே ஈஸியாக அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை ரிஜெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த தேதிகளில் இந்த 20 to 29 தேதிகளில் ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.